இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு மிகவும் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கார். இன்னைக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் நிறைய பேர் நேரடியாக மறுபடியும் அஞ்சலி, நேற்று இங்கே சென்னையிலையும் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அடுத்தபடியாக இப்போ அவருடைய சொந்த ஊரில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு, அங்கேயும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது தேனியில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் எல்லாம் கண்ணீர் மல்க அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு அரசு மரியாதையோட பாரதி ராஜா அவர்களுடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. அதேபோல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் ராம், நடிகை ராதிகா, கருணாஸ், இயக்குனர் பேரரசு உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு சீமையிலே பசும்பொன் போன்ற திரைப்படங்களில் நடிக்க வைத்து தன்னை வெளிக்காட்டிய இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு வடிவேலு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.